குரோதி வருடம் சித்திரை 8 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி அதிகாலை 12:30 மணி வரை. அதன்பின் திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் மாலை 6:23 மணி வரை. அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம். அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 4:30 மணி வரை. சோலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம். பொது முகூர்த்த நாள் பிரதோஷம். சூரிய உதயம் காலை 6:02 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் மாலை 4:34 மணி. அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை 4:15 மணி. மேஷராசி அன்பர்களே, உற்சாகமாக செயல்படுவீர்கள். சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள். நீங்கள் எண்ணியது நிறைவேறும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். உங்கள் முயற்சியில் ஆதாயம் உண்டாகும். துணிவுடன் செயல்படுவீர்கள். எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். ரிஷபராசி அன்பர்களே, பூர்வீக சொத்தில் உண்டான பிரச்சனைகள் பற்றி பேசி தீர்ப்பீர்கள். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். பழைய செயல் ஒன்றில் லாபம் உண்டாகும். பண நெருக்கடி நீங்கும். மற்றவரின் பலம் பலவீனம் தெரிந்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றியடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, வியாபார முயற்சியில் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். வெளியூர் பயணம் லாபமாகும். உறவுகளிடம் உங்கள் செல்வாக்கு உயரும். நண்பர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். உங்கள் செயல் லாபமாகும். கடகராசி அன்பர்களே, செயலில் கூடுதல் கவனம் செல்லும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். சிந்தித்து செயல்படுவீர்கள். சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் சீராகும். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள். எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும். உங்கள் முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். கன்னிராசி அன்பர்களே, சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள். சிலர் குடும்பத்தினருடன் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். முயற்சியில் இருந்த தடைகள் நீங்கும். அந்நியர்களால் சில சங்கடம் ஏற்பட்டு விலகும். தொழிலில் உண்டான பிரச்சனைகள் தீரும். உங்கள் முயற்சி நிறைவேறும். துளாராசி அன்பர்களே, வாகனத்தால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும். உங்கள் முயற்சியில் இழுபறி ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். தொழிலில் உண்டான நெருக்கடி தீரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த செயல்கள் இன்று நிறைவேறும். வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும். நண்பர்கள் துணையுடன் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். நீங்கள் விரும்பியதை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, தொழிலில் உண்டான நஷ்ட நிலைக்கு தீர்வு காண்பீர்கள். உங்கள் அணுகுமுறை ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். பணவரவால் சங்கடங்கள் தீரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, தடைகளை விலக்கி முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளின் உதவியால் உங்கள் செயல்கள் நிறைவேறும்.
கும்பராசி அன்பர்களே, முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். உங்களை சங்கடப்படுத்தும் வகையில் சில செயல்கள் இன்று நடந்தேறும். அனைத்திலும் கவனம் தேவை. பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, தடைப்பட்டிருந்த முயற்சி நண்பர்கள் உதவியுடன் நடந்தேறும். எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். குடும்பத்தினர் உதவியால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும்.